Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. NEET 2025 எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க இல்லையா? அந்த எக்ஸாமினேஷனோட OMR ஸ்கேன் காப்பி வியூ பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது சேலஞ்ச் பண்ணலாம். நீங்கள் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணலாம், OMR ரெஸ்பான்ஸை சேலஞ்ச் பண்ணலாம். அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் நீங்கள் போய் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம். அப்போ உத்தேசமாக உங்களுக்கு ஒரு மதிப்பெண் தெரிஞ்சிருக்குங்க. அது என்ன மார்க் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். மேபி இந்த சேலஞ்ச் ஆப்ஷனில் மாறிச்சுன்னா கொஞ்சம் மார்க் மாறி வரலாம். OMR ரெஸ்பான்ஸில் பெரிய மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் கிடையாது. அது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் 2 ரெஸ்பான்ஸை நீங்கள் செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் நீங்கள் கிளைம் பண்ணலாம், இதுதான் நான் எனக்கு கரெக்டுன்னு சொன்னேன் அப்படின்னு கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த சூழ்நிலையில் நிறைய சந்தேகங்கள் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார், சொல்லுங்கள், என்ன சந்தேகங்க சார்? சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? தருமபுரியிலேருந்து பேசுகிறீங்க, என்ன சந்தேகம் சார்? SCA 375 கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது சார், வாய்ப்பு இருக்குது சார். SCA 375 கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சிலருக்கு 10 மார்க் குறைஞ்சிருக்கு சார், ஒரு சிலருக்கு 10 மார்க் அதிகமாக. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, 5-10 மார்க் தான் சார் டிஃபரன்ஸ் வருது. கிடைக்கும் சார், கிடைக்குங்க. பார்த்து சொல்கிறேன் சார். ஓரளவுக்கு 380, 80, 75 சார் வாய்ப்பு இருக்குது சார், வாய்ப்பு இருக்குது. ஓகே, கட் பண்ணிடுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? தேங்க்யூ சார், சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். என்ன கம்யூனிட்டி சார்? பிசிக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் சார் ட்ரை பண்ணணும். கவர்மெண்ட்க்கு BDS மட்டும் தான் கிடைக்கும். வாய்ப்புகள் ரொம்ப பார்டரில் தான் இருக்கும் சார். அளவுக்கு நம்ம 400க்கெல்லாம் வரக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் சார். அட்லீஸ்ட் ஒரு 450 இருந்தால் தான் பெட்டராக இருக்கும் சார். பட் நீங்கள் செக் பண்ணலாங்க, 450, 420 வரைக்கும் வரலாம். பட் உறுதியாக சொல்ல முடியாது சார். வெயிட் பண்ணுங்க சார், பார்க்கலாம். அப்ளிகேஷன் போடுங்க, நம்ம பார்த்துடலாங்க சார். பட் வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் சார். அதுக்குமே ஒரு 430க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் சார். இந்த வருஷம் 430க்கு மேலே தேவைப்படாம். பட் உங்களுக்கு நல்ல காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேயும் கிடைக்கும் சார். 400+ தான் நல்ல காலேஜ் கிடைக்கும். ஒரு 18 lakhs வந்துடும் சார். ஹாஸ்டலோட 18 lakhs 19 lakhs வந்துடும். சரிங்க, ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம், என்ன சந்தேகம்? OMR பாத்துட்டீங்களா? ஸ்கேன் காப்பி பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். என்ன எதிர்பார்த்த மார்க் அதே மாதிரி மார்க்கா, குறையுதா கூடுதா? இல்ல சார், எங்களுக்கு ஒரு 3 क्वेश्चन வந்து நம்ம டபுள் ஆப்ஷன்ல வச்சிருந்தோம். அதுல 2 வந்து சார் 519 வருது பாப்பாவுக்கு. BC கம்யூனிட்டி கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ சார். இப்போ OMRல ஓரளவுக்கு ரெஸ்பான்சஸ் ஆல்மோஸ்ட் சிமிலராக வந்திருக்கு. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் SCA சார். SCA என்ன மார்க் வர மாதிரி இருக்குங்க? 350 வருதுங்க சார். 350க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் சார். கவர்மெண்ட்டுக்கு பார்டர்ல இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சரிங்க சார். கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் வாய்ப்பு குறைவுங்களா? கிடைக்குங்களா? கிடைக்காதுங்க. கவர்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சார். 350னா 350 கிடைக்காதுங்க. எஸ் சார், எஸ் சார். சார் சித்தா இது கிடைக்குமா? சித்தா கிடைக்கும் சார். இதை வச்சு நம்ம உத்தேசமாக சொல்கிறோம். இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாமலாம் இருந்துடுறீங்க. நீங்கள் அப்ளை பண்ணுங்க, நம்ம உத்தேசமாக சொல்கிறோம். பட் மேபி SCAல வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக வாங்கியிருந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது சார். சரிங்க சார். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுவோம். செல்ஃப் ஃபைனான்சிங்கில் முடிஞ்சால் போங்க, இல்லாட்டி சித்தா BDSல ட்ரை பண்ணலாம் சார். சரி சார், ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க சார்? நான் திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். என்ன சந்தேகம் சார்? சந்தேகம் ஒன்றும் இல்லை சார். ஆன்சர் கீ விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ முதல்ல நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் இப்போ குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா சார்? குறைஞ்சிருக்கு சார். எவ்வளோ மார்க் குறையுதுங்க? 22 மார்க் குறைஞ்சிச்சு சார். எவ்வளோ மார்க் வர மாதிரி இருக்குங்க? 459 இருந்தது சார். நாங்க இது போட அவன் பையனுடைய ஆன்சர் கீ வச்சு பார்த்தேன். என்ன கம்யூனிட்டி சார்? BC சார். BC செல்ஃப் ஃபைனான்சிங் தான் வாய்ப்புகள் வரும். அதான் சார். அப்புறமா இப்போ வந்து பார்த்தா அவன் என்ன பண்ணிருக்கான், கொஸ்டின்ல டிக் பண்ணிட்டு இருக்கான், பபிள் பண்ணா மறந்துட்டு இருக்கான் 4 கொஸ்டின்.
எஸ் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 7 கொஸ்டின் ஒருத்தர் தெரியும், 7 கொஸ்டின் பண்ணாம விட்டுருக்காங்க. கொஸ்டின்ல கரெக்டா டிக் பண்ணிருக்கான், ஆன்சரும் கரெக்டா இருக்கு, பபிள் பண்ண விட்டுருக்கான். புரியுது சார். அதே மாதிரி ரெண்டு இடத்துல ஆன்சர் கரெக்டா இருக்கு, ரெண்டு ஒரே அதாவது ஒரு கொஸ்டின் 2 பபிள் பண்ணக்கூடாதுல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி 2 பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரத்துல பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா 2 ஆயிட்டு இருக்குது. நான் சொல்றேன், என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்க வேணா சேலஞ்ச் பண்ணி பாருங்க சார். எப்படிங்க சார்? அந்த ஓஎம்ஆர் பபுள் வந்து இதுதான் எனக்கு கரெக்ட்னு சொல்லி சேலஞ்ச் வேணா பண்ணுங்க. 2 பண்ணிருப்பீங்களே, எது கரெக்டானது அப்படின்னு பார்த்து அதை சேலஞ்ச் பண்ணுங்க. மேபி கன்சிடர் பண்றாங்க. இது பிரஸ்பெக்ட்ல கொடுத்துட்டாங்களா இந்த மாதிரி டபுள் பப்ளிங் இருக்க கூடாதுன்னு? நம்ம டபுள் பபுள் இருக்க கூடாது சார், இருக்க கூடாது. அது அவங்க ஃபர்ஸ்ட்லயே அவங்க அது கொடுக்கலாம், நம்ம பண்ணிருக்கலாம். அவங்க ஆல்ரெடி பிரஸ்பெக்ட்ல கொடுத்துட்டாங்கல்ல, பிரஸ்பெக்ட்ல. எஸ் சார், சார் சார். இப்போ நம்ம சேலஞ்ச் பண்ண ஆல்ரெடி உனக்கு கொடுத்த நோட்டிபிகேஷன் ஏன் படிக்கலன்னு கேட்பான் நம்மள. எஸ் சார், சார். சரி, இப்ப 437 தான் சார் வருது இன்னைக்கு. ஓஎம்ஆர் வாய்ப்பு இருக்கு சார், செல்ஃப் ஃபைனான்சிங் வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. சரி, இந்த மாதிரி ஓஎம்ஆர் செக் பண்ணிட்டு யாராவது இன்னும் கால் வந்ததா சார் உங்ககிட்ட? இல்ல சார், இந்த மாதிரி நிறைய ஒரு சில இந்த மாதிரி எனக்கு தெரியும் 2-3 பேர் இந்த மாதிரி ஆயிருக்கு. பபுள் பண்ணாம விட்டுருக்காங்க, மார்க் குறையுது. பெரிய அதிகமான சொன்ன மார்க்ல இருந்து நிறைய அதிகமாலாம் இல்லை சார். சொன்ன மார்க் வந்து கொஞ்சம் 5 மார்க் கம்மி, 10 மார்க் கம்மி தான் வருது. சரிங்களா சார்? நாங்க நாளைக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல என்னோட நம்பர் போடுறேன் சார். போஸ்ட் பெய்டுன்ட்டு. ஓகே 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 சார், எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருங்க சார் எப்படியாவது. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஓகே, நன்றி சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? பாப்பா வந்து 400+ வருங்கிற மாதிரி சொல்றா. இப்ப ஓஎம்ஆர் பாத்துருப்பீங்கல்ல? பாத்துட்டேன் சார். 410 கிட்ட வருது சார். 410 வருது. அப்போ பிசிங்களா என்ன கம்யூனிட்டிங்க? எம்பிசி சார். எம்பிசிக்கு உங்களுக்கு மேபி பிரைவேட்ல செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்குமாங்கிறது ஒரு சந்தேகமா தான் இருக்கும். ஒரு 430 இருந்தா பேபி உங்களுக்கு, அதாவது ஒரு உறுதியா சொல்ல முடியாது, கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. மேபி பார்க்கலாங்க. 430+ சேஃப். 410ங்கனால கொஞ்சம் பிடிஎஸ் வேணா வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா சார்? வாய்ப்பு இருக்குங்க. இருக்கா சார்? ஓகே சார். கைடன்ஸ் வேணும்னா உங்ககிட்ட ஃபாலோ பண்ணிக்கலாமா சார்? ஃபாலோ பண்ணுங்க மேடம். வாட்ஸ்அப்ல நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணும்னு சொல்லுங்க. அதுல 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் இருக்கு. ஃபோன் மூலமா ஒரு ஆப்ஷன் வந்து ஃபோன்ல மட்டும் நீங்க டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நீங்க டவுட் கேட்குற மாதிரி வேற செப்பரேட் நம்பர் கொடுத்துருவோம். வாட்ஸ்அப் குரூப் இருப்போம். நீங்க அந்த ஃபோன்ல கடைசி வரைக்கும் 3rd ரவுண்ட் வரைக்கும் நீங்க டவுட் கிளாரிஃபிகேஷன், ஸ்டே ரவுண்ட் வரைக்குமே நீங்க டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு மேடம். இன்னொன்று வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் மட்டும் பண்ணுவோம். இன்னொன்று அப்ளிகேஷன் போடுறது எல்லாமே பண்ணுவோம். பட் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணும்னு சொல்லுங்க, நான் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு எது விருப்பமோ அது பண்ணிக்கலாங்க. ஓகே சார், ஓகே சார். थैंक यू சார். சரிங்களா மேடம்? இது கன்ஃபார்மா பிடிஎஸ் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா சார்? நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க மேடம். கவர்மெண்ட் கோட்டானா பிரைவேட் காலேஜஸ்லயும் கிடைக்கும், பியூர் கவர்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். பட் நல்ல காலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. மதுரை எந்த ஊர் நீங்க? நாங்க புதுக்கோட்டை சார். புதுக்கோட்டைனா மதுரையில கூட நீங்க அந்த இன்னொரு ஒரு காலேஜ் நல்லா இருக்குமே, மதுரையில ராஜீவ் காந்தி தானே சார்? மதுரையில பிரைவேட் காலேஜ் உங்களுக்கு நல்ல காலேஜ் இருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒண்ணு, சென்னையில ஒண்ணு. கவர்மெண்ட் கிடைக்குமா சார்? கவர்மெண்ட் பார்க்கலாங்க. நம்ம ரேங்க் லிஸ்ட் வரட்டுங்க. சரிங்களா? ஓகே சார், ஓகே சார். நான் இப்ப இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடுங்க. டீடைல்ஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் அனுப்பிவிடுறேன். ஓகே சார். थैंक यू சார். ஸோ அந்த ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. கட் பண்ணுங்க மேடம். ஓகே வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் நான் தர்மபுரி மாவட்டத்துல பேசுறேங்க சார். சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? கவர்மெண்ட் கீ ஆன்சர் விட்டாச்சுங்க சார். ஓகே. இப்போ வந்து தம்பிது 416 வருதுங்க சார். நாங்க எஸ்சி கேட்டகரியில வரும். எதுனா வாய்ப்பு இருக்குதாங்க சார் காலேஜ் கிடைக்க? முதல்ல என்ன வர மாதிரி இருந்ததுங்க? எவ்வளவு மார்க் வர மாதிரி இருந்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல? 430 இருந்துச்சுங்க சார். எல்லாருக்குமே கொஞ்சம் 10 மார்க் குறைவா தான் வருது. என்ன எதனால குறைஞ்சதுங்க சார்? அவரு கெமிஸ்ட்ரியும் கெமிஸ்ட்ரி क्वेश्चन தப்பு பண்ணிருப்பார் போலங்க சார். கீ ஆன்சர் மாதிரி இருக்குது. வேற இந்த ஓகே ஓகே அது யூஸ்வலா வரும் மேடம். நார்மலாவே நம்ம எதிர்பார்த்த விட ஒரு 5 மார்க் 10 மார்க் வரை குறையலாம். வேற வழி கிடையாது. சார் கிடைக்கும் மேடம். 415 கிடைக்கும். 416ங்க சார். கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்பு இருக்கு. கிடைக்குமாங்க சார்? வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் கிடைக்கும் மேடம், கிடைக்கும். சரிங்க சார். சரி, தேங்க்ஸ் சார். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணே இருந்தேன் சார். அதனால தான். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். கட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. கட் பண்ணிடுங்க. இப்போ நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன்னா எப்படி இருக்கு. வணக்கம் சார், சொல்லுங்க சார். எப்படி OMR ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க? என்ன மாதிரி மார்க் இருக்கு? குறையுதா கூடுதா? எஸ்சி கேட்டகரி சார் 401 வருது. எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? இப்போ எவ்வளவு வந்திருக்கு?
எதிர்பார்த்தோம். இப்போதான் ஒருத்தர் சொன்னாங்க 430 எதிர்பார்த்தா 416 வருதுங்கிறாங்க, 438 பார்த்தா. அப்போ நம்ம எதிர்பார்த்ததை விட நம்ம மார்க் எல்லாருக்குமே குறைய தான் செய்யுது. சாம்பிள் நிறையா பிசியிலே ஆனாலும் எம்பிசி ஆனாலும் எஸ்சி ஆனாலும் நான் எதிர்பார்த்த விட எல்லாருக்குமே 10 மார்க் 5 மார்க். நான் பபுள் பண்ணாம விட்டேன் சார், அங்கே கொஸ்டின் பேப்பரில் டிக் பண்ணிட்டு வந்திருக்கேன், பபுள் பண்ணாம விட்டேங்கிற மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதுக்காக அந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். ட்ரை பண்ணுங்க சார். கவர்மெண்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் வாய்ப்பு இருக்குது சார். கவர்மெண்ட்ல வாய்ப்பு இருக்கா சார்? கவர்மெண்ட்ல கொஞ்சம் பார்டர்ல இருக்கு, பார்க்கலாம். எல்லாருக்குமே இந்த மாதிரி 10 மார்க் குறைஞ்சா வந்துரும்ல. கவர்மெண்ட்ல கிடைக்கும் சார், கடைசியில் கிடைக்கும். எஸ் எஸ் எஸ். செல்ஃப் ஃபைனான்ஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் உறுதியாக கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைக்கும். எஸ். ஓகே சார். தேங்க்யூ சார். கட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இப்போ பொதுவாக நீங்கள் இந்த OMR ரெஸ்பான்ஸ் பார்த்ததுக்கப்புறம், வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க? நான் திருச்சியில இருந்து பேசுறேன் சார். இப்போ OMR பார்த்துட்டீங்க, என்ன மார்க் வருது, என்ன எதிர்பார்த்தீங்க, மார்க் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்? குறைஞ்சிருக்கீங்க சார், 15-20 மார்க் பக்கம் அப்பா, எல்லாருக்குமே இதே மாதிரி தான். நீங்கள் ஒரே வருத்தப்படாதீங்க. இது வரைக்கும் இப்போ 4 ஃபோன் காலில் கேட்டாச்சு. எல்லாருமே 430 சொன்னவங்க 10 சொல்கிறாங்க, 430 சொன்னவங்க 402 சொல்கிறாங்க, 440 சொன்னவங்க 408 சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே குறைஞ்சிருக்குமா? அது என்ன கேட்டகரியாக இருந்தாலும், ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எஸ்சி கேட்டகரி ஆர் பிசி கேட்டகரி, எல்லாருக்குமே ஒரு 10 மார்க் 5 மார்க் குறைஞ்சிருக்கு. OMRல செட் பண்ணாம விட்டேன், கொஸ்டினில் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி டபுள் செட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, கிடைக்கும் உங்களுக்கு. சார் 334 எடுத்திருக்காங்க சார். என்ன கம்யூனிட்டிங்க? எஸ்சி கேட்டகரிங்க சார். 314 செல்ஃப் ஃபைனான்சிங் ட்ரை பண்ணலாம், மேபி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி உங்களுக்கு பிடிஎஸ் தான் ட்ரை பண்ணணும். யூனிவர்சிட்டி MBBS ட்ரை பண்ணலாங்க, நம்ம கிடைக்காதுன்னு சொல்ல முடியும். எல்லாருக்குமே இந்த மாதிரி குறைவா வருது இல்லையா? சரிங்க சார். நம்ம முயற்சி பண்ணலாம். ஏன்னா எதிர்பார்த்த விட எல்லாருக்கும் குறைஞ்சு தான் வந்திருக்கு. ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பரும் டஃப், எதிர்பார்த்த விட மார்க் வரல, அப்படிங்கிறப்ப நமக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். அப்படிங்களா சார்? யூனிவர்சிட்டியாவது கிடைக்குங்களா? அதான் யூனிவர்சிட்டி மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க சார். ஓகேங்களா? தேங்க்யூ மேடம். கைடன்ஸ் பண்ண முடியுங்களா சார்? பண்ணிக்கலாம் மேடம், பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். எனக்கு ஒரு எதாவது வாங்கி கொடுத்துருங்க சார். தேவைப்பட்டா சொல்லுங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே மேடம். இப்போ இந்த மாதிரி எல்லாருக்குமே எதிர்பார்த்த விட மார்க் குறைவாக தான். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. நாங்க கடலூர்ல பேசுறோம். என்ன மார்க் வருங்க? 335 மார்க் சார். என்ன கம்யூனிட்டிங்க? சார் நான் தான் ஸ்டூடெண்ட் ஜைனப் அபுபக்கர். ஹலோ. ஹலோ, நான் ஸ்டூடெண்ட் பேசுறேன் சார். என்ன கம்யூனிட்டி? பிசியா எம்பிசியா? நான் வந்து பிசிஎம் கம்யூனிட்டி 335 மார்க் கிடைச்சிக்குது. ஓகே. சோ எம்பிபிஎஸ் கிடைக்குமா சார்? 335 எம்பிபிஎஸ் வாய்ப்புகள் கம்மி தான். இது கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் கஷ்டம். பிடிஎஸ் தான் நீங்க ட்ரை பண்ணணும். பிடிஎஸ் தான் வாய்ப்பு இருக்கும். மேனேஜ்மெண்ட் கிடைக்காதா சார்? மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். ஓகே. சோ பிடிஎஸ் கவர்மெண்டா இல்ல செல்ஃப் ஃபைனான்ஸ்? இது செல்ஃப் ஃபைனான்சிங்ல வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட்ல கிடைக்காது, செல்ஃப் ஃபைனான்சிங்ல கிடைக்கும். ஓகே. எவ்வளவு ஃபீஸ்? 4.5 லட்சம் வரும் ஃபீஸ். 4.5 லட்சமா? எஸ் எஸ். ஓகே. இப்ப நம்ம பாண்டியில ட்ரை பண்ணலாமா சார்? பாண்டிச்சேரியில் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணலாம். அங்கே எவ்வளவு சார் ஃபீஸ் வரும்? அது மேனேஜ்மெண்ட் 19 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் வருங்க மேனேஜ்மெண்ட்ல. இல்ல சார், பிடிஎஸ் கேட்கறேன். பிடிஎஸும் கேட்கணும், ஃபீஸ் தெரியலாமா கேட்டு சொல்றேன். அங்கே மேனேஜ்மெண்ட் அங்கேயும் ட்ரை பண்ணலாம், நீங்க கிடைக்கும். ஓகே சார். அப்ப ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குதா சார் பிடிஎஸ் எம்பிபிஎஸ்க்கு? அது எஸ்சி கேட்டகரி தான் இருக்கும், மற்ற கேட்டகரிக்கு பெரிய அளவு ஸ்காலர்ஷிப் இருக்காதுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கிடைக்கும்ல? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கிடைக்கும். ஓகே சார். தேங்க்யூ. சார் இன்னொரு டவுட். சொல்லுங்க. இன்கம் எவ்வளவு சார் போடணும்? இன்கம் எல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்குலாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே, கட் பண்ணிடுங்க. ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். இன்னைக்கு கீ ஆன்சர் அதை செக் பண்ணுங்க சார். எவ்வளோ மார்க் வருதுங்க? 409 வருங்க சார். எஸ்சி கம்யூனிட்டி வாய்ப்பு இருக்குங்க, கவர்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்களா சார்? 409 சார். கண்டிப்பா கிடைக்குங்க, வாய்ப்பு இருக்கு. ரிசல்ட் எப்படிங்க சார் வருவாங்க, எப்படி விடுவாங்கல்லங்க சார்? வந்துருங்க, எஸ் பர் டேட் வந்துடும், ரிசல்ட் வந்துடும். 11 சொன்னாங்களா, அந்த டேட்ல அப்படி வந்து 14 சொன்னாங்க, டேட் வந்துடும். அப்படிங்களா சார்? சார் இப்போ நம்ம ஆல் இண்டியா கோட்டாக்கு போறோம்லங்க சார். எஸ். இப்போ ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிட்டு ஆல் இண்டியா கோட்டா ரேண்டம் விட்டு பின்னாடி தான் தமிழ்நாடு. இல்லைங்க, ஆல் இண்டியா கோட்டால கிடைச்சா நீங்க எடுக்கலாம், இல்லாட்டி தமிழ்நாட்டில் கலந்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இல்ல, ஆல் இண்டியா கோட்டாக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ட்ரை பண்ணுங்க, தமிழ்நாட்டுக்கே வாய்ப்பு இருக்கு, ஆல் இண்டியாவுக்கும் ட்ரை பண்ணலாம், தவறு இல்லை.
ஓகே. இல்லைங்க சார், ஆல் இண்டியா கோட்டானா நம்ம ஒரு 3 ஸ்டேட் இருந்தா கூட ஓகே தாங்க சார். ஆந்திரா. அதான் மேடம், நம்ம இப்போதைக்கு நம்ம ரேங்க் வந்தால் தான் சொல்ல முடியுங்க. பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஆல் இண்டியா கோட்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க, கவுன்சிலிங்கில் கலந்துக்குங்க. கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? சரிங்க சார். கிடைக்காதுன்னு நினைக்க வேண்டாம், முயற்சி பண்ணலாம். சரிங்களா? இல்லைங்க சார், எனக்கு இப்ப நம்ம கவர்மெண்ட்க்கு எதிர்பார்க்கலாமா இல்லைன்னா நம்ம செல்ஃப்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரெடியா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு பிளான் பண்ணுங்க மேடம், தவறு கிடையாது. பிளான் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். அதுதாங்க சார். சரிங்களா? ஊட்டி அந்த மாதிரி திண்டுக்கல் அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க. அது 700 ரேங்க்குள்ள வந்தால் கிடைக்கும் எஸ்சியில். இல்லாட்டி நம்ம வெயிட் பண்ணுங்க மேடம், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் எல்லாருக்குமே எதிர்பார்த்தோட மார்க் குறைஞ்சிருக்கு, அதனால கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேடம். அப்படிங்களா சார்? அதான் சார், கீ ஆன்சர் ஒரு 20 மார்க் குறைஞ்சுதான் சார் நமக்கு இது வரைக்கும் 4 பேருக்கு எஸ்சி கேட்டகரி எல்லாருமே 5 மார்க் 20 மார்க் குறைஞ்சுதான் வந்திருக்கு. அதனால வருத்தப்படாதீங்க, கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை என்ன சார் மார்க் உங்களுக்கு கால் பண்ண வரையும் எவ்வளவு சார் ஹையஸ்ட் இருக்குது மேடம்? ஹையஸ்ட் தெரியல, எல்லாருமே 430 420 சொல்லலாம். 10 மார்க் எதிர்பார்த்தோட குறைஞ்சிருக்குது மேடம். அப்படிங்களா சார்? சரிங்களா? சரிங்க சார். சரிங்க மேடம், கட் பண்ணுங்க. அடுத்த உங்களுக்கு கால் லைன் வந்துட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், நாங்க விருதுநகர்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க சார், என்ன டவுட்டுங்க? சார் நாங்க எம்பிசில வர்றோம். சொல்லுங்க. தம்பி 455 வருதுங்க சார். செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கும் சார். என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? இல்ல சார், கொஞ்சம் கம்மியாயிருச்சு. எல்லாருக்குமே கம்மி தான் ஆயிருக்கு. நீங்க வருத்தவே படாதீங்க. எல்லாரும் இது வரைக்கும் கேட்ட ஃபோன் கால் எல்லாருமே 10 மார்க் 5 மார்க் கம்மியாயிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும். அப்படிங்களா சார்? சரிங்க சார், சரிங்க சார். கவர்மெண்ட் கிடைக்குமான்னு சந்தேகம், கண்டிப்பா கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும். சரிங்களா? சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார். கட் பண்ணிடுங்க சார். சரிங்க சார். அப்போ எந்த கேட்டகரியா இருந்தாலும் வணக்கம் சார், சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார், அந்த புக்லெட் வந்து 46 சார். அதுல क्वेश्चन நம்பர் 133. சொல்லுங்க சார், அது ஆன்சர் கீ வந்து என்டி வந்து 1 கொடுத்துருக்காங்க சார். பட் வந்து ஒரு 2-3 இதுல வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார். நீங்க சேலஞ்ச் பண்ணலாம் சார். அப்படி வருது சேலஞ்ச் 200 ரூபா கட்டி சேலஞ்ச் பண்ணுங்க, தப்பு இல்லை. சேலஞ்ச் பண்ணலாங்களா சார்? 200 ரூபா தானே சார், ஒரு தாராளமாக சேலஞ்ச் பண்ணலாம். சரி சரி சரிங்க சார். சரிங்க சார். சேலஞ்ச் பண்ணுங்க சார். கண்டிப்பா கன்சிடர் பண்ணாங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணும்போது அவங்க மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க சார். கண்டிப்பா இல்ல ஆகாஷ் ஆளுக்கு வந்து தேர்ட் கொடுத்துருக்காங்க சார். அதான் சார், அவங்களே சேலஞ்ச் பண்ணுவாங்க, நீங்களும் பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் போகும்போது அதை கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க, எது கரெக்டா அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு கமிட்டி போடுவாங்க சார். கமிட்டி போட்டு கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஆக்சுவலா வந்து 527 சார் கம்ப்ளீட். என்ன எதிர்பார்த்தீங்க சார்? அதான் எஸ்சி கேண்டிடேட்டுங்க சார். என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? குறைஞ்சிருக்கான்? இல்ல அவ்வளவுதாங்க சார். ஆக்சுவலா ஒரு 535 வந்து பாத்தீங்க சார். அதுல 2 क्वेश्चन வந்து மிஸ்டேக் ஆயிருக்கு. அதான் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு 8 மார்க் 10 மார்க் குறைஞ்சிருக்கு சார். ஆமா ஆமாங்க சார். 527 வருதுங்க சார். கண்டிப்பா நல்ல காலேஜ் கிடைக்கும் சார், நல்ல காலேஜ் கிடைக்கும். எம்எம்சி தான் வாய்ப்பு இருக்குங்களா சார்? பாப்பா சார், இந்த ஸ்ட்ரை ஒரு 3 காலேஜில் கிடைக்க வாய்ப்பு, டாப் 3 காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். சரி சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கட் பண்ணிடுங்க சார். கட் பண்ணிடுறேன் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். நாங்க தூத்துக்குடியில இருந்து பேசுறோம் சார். என்ன சந்தேகம் டக்குன்னு கேளுங்க சார். 401 கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? எஸ்சி கேட்டகரி. என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? 440 எதிர்பார்த்தோம். எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு. நீங்க கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்ததை விட 20 மார்க் 30 மார்க் 15 மார்க் எஸ்சி கேட்டகரி வரைக்கும் ஃபோன் பண்ண யாருமே எதிர்பார்த்ததை 530 மார்க் பொறுத்தர் சொன்னாங்க. 535 வரமா இருந்து 528 வருதுங்கிறாங்க. 430 சொன்னவங்க 400 வருதுங்கிறாங்க. 408 415. அதனால கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் 400 மேல கவர்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படியா சார்? 401 கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு, இப்போதைக்கு நான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன், பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, ஓகே சார். எல்லாருக்கும் குறைஞ்சிருக்குன்னு சொல்றதுனால சொல்றேன். சரி சார். ஓகே, தேங்க்யூ. கட் பண்ணிடுங்க. ஓகே சார். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? 400 வருது சார். திவ்யானம் சார். என்ன கம்யூனிட்டிங்க? பிசிஎம் சார். பிசிஎம் 400 கொஞ்சம் எதிர்பார்த்தது மார்க் என்ன எவ்வளவு வந்து குறைஞ்சிருக்குங்களா கூடியிருக்கான்? குறைஞ்சிருக்கு சார். எவ்வளவு மார்க் எதிர்பார்த்தாங்க? 430 440 சார். எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்கு. யாருக்குமே வந்து எதிர்பார்த்ததோட மார்க் யாருக்கும் கூடுன மாதிரி தெரியல. இன்ஸ்டியூட்ல கொடுத்த இது ஆன்சர் கீக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா? ஓகே ஓகே, அதனால குறைஞ்சிருக்குன்றாங்க சார். ஓகே சார். ஓகே ஓகே, செமி கவர்மெண்ட் கிடைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? ட்ரை பண்ணுவோம் சார், முயற்சி பண்ணலாம், பார்க்கலாம். எல்லாருக்கும் எப்படி வருதுன்னு மார்க் ரேங்க் பார்த்துட்டு தெரிஞ்சிடும் சார். சரிங்களா சார்? உங்களுக்கு இப்போ ஆன்சருக்கு வந்தா சார், இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே குறைஞ்சதா இருக்கு. இது வரைக்கும் யாருமே கூடுன மாதிரி சொல்லல. எல்லாருக்குமே மார்க் குறைவா தான் சொல்றாங்க. எதிர்பார்த்தது வந்து 10 மார்க் 20 மார்க் குறைஞ்சதா சொல்லியிருக்காங்க. அதனால ஒரி பண்ணாதீங்க. சரி சார். தேங்க்யூ சார். ஓகே சார், கட் பண்ணிடுங்க சார். ஓகே சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
சார் வணக்கம், சொல்லுங்க என்ன டவுட்டுங்க? சார் பையன் வந்து ஓபிசி சார். ஓபிசினா பிசியா எம்பிசியா பிசிஎம்மா? பிசிஎம் சார். சொல்லுங்க. 519 மார்க் எக்ஸாக்டா வருது சார். என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? எதிர்பார்த்தது 530 எதிர்பார்த்தேன். எதுக்காக கேட்கறேன்னா எல்லாருக்குமே தெரியணுங்கிறக்காது. எல்லாருக்குமே 10 மார்க் 15 மார்க் வரை குறைஞ்சிருக்கு. கண்டிப்பா கவர்மெண்ட்ல கிடைக்குங்க, கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்குங்க. சார் ஆல் இந்தியா கோட்டால ட்ரை பண்ணலாமா? ஆல் இந்தியா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டிலேயும் உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருங்க. நன்றி சார். நன்றி சார். ஓகே, கட் பண்ணிருங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். அப்போ பிசிஎம் கேட்டகரிலையும் எதிர்பார்த்த விட மார்க் குறைஞ்சிருக்கு, எம்பிசி கேட்டகரியில எதிர்பார்த்த விட மார்க் குறைஞ்சிருக்கு. வணக்கம் சார், சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், விழுப்புரம் மாவட்டம். சொல்லுங்க சார், என்ன டவுட் சார்? பையன் நீட்ல வந்து 483 மார்க் எடுத்திருக்காங்க சார். என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? 500க்கு மேல எதிர்பார்த்தோம். எஸ்சி எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளவு மார்க் எதிர்பார்த்த விட குறைஞ்சிருக்கு? எதிர்பார்த்த விட ஒரு 20 மார்க். ஆமா, எல்லாருக்குமே 20ல இருந்து 15 30 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அதனால உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் சார், கண்டிப்பா கவர்மெண்ட்ல கிடைக்கும். சரி சார், எந்த ஒரு டாப் காலேஜ்ல ஒரு 10 ஒரு டாப் 10 இல்லாம அடுத்த 10ல கிடைச்சிடும் சார். கண்டிப்பா ஒரு 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 10 இல்லாம அடுத்த 10ல கிடைச்சிடும் சார். கண்டிப்பா நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். சரி, ஓகே சார். சார் போன வருஷம் வந்து இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் போன வருஷம் எடுத்து அதே போதுமானது சார், அதே போதுமானது. சரி, ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. கட் பண்ணிருங்க சார், கட் பண்ணிருங்க. தேங்க்யூ. வணக்கம் சார், சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் வணக்கம் சார். சார் ஓஎம்எஸ்ஆர் சீட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமா சார், எவ்வளவு மார்க் வருதுங்க? 367 வருது சார். என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? அவ்வளவுதான் சார், 380க்குள்ள பார்த்தோம். 376 பிளஸ். அதான் கொஞ்சம் குறைவு தான். எதிர்பார்த்த விட 5-10 மார்க் குறைஞ்சதான் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன கம்யூனிட்டி சார்? எஸ்சி கேட்டகரி சார். கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும் சார். கவர்மெண்ட் கிடைக்காது, கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸ்ல கிடைக்குமா சார்? வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன் சார், நான் கைடன்ஸ் வேணும்னு. நான் ரிப்ளை பண்றேன் சார், அனுப்புங்க, பாத்துக்கிறேன். ஓகே ஓகே சார். எப்படி ரிசல்ட் வந்தேன்னா உங்களுக்கு வந்து நேரா பாத்துறேன் சார். கண்டிப்பா. எங்க இருந்து பேசுறீங்க சார்? திருத்தணி சார். திருத்தணி பாத்துக்கலாம் சார், நேரா பாக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை சார், பாத்துக்கலாம். உங்களை பார்த்து உங்களுக்கு கைடன்ஸ் மூலமே பண்ணிக்கிறேன் சார். பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம் சார். சார் இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க. இப்போ எஸ்சி கேட்டகரி இப்போ 370 இருக்குல்ல சார்? எஸ் சார். இப்போ ஆல் இந்தியா கோட்டா நம்ம அப்ளை பண்ணும்போது இப்போ தெலுங்கானால கம்மியா இருந்தா எஸ்சி கேட்டகரிக்கு என்ன மார்க் கன்சிடர் பண்ணாங்க சார்? முயற்சி இல்ல, ஆல் இந்தியா லெவல்ல தான் பண்ணுவாங்க சார். முயற்சி பண்ணலாம், தவறு இல்லை. நீங்க தெலுங்கானா ஆந்திரா ட்ரை பண்ணுவோம் சார், ட்ரை பண்ணலாம். அது பண்ணும்போது அவங்க ஜெனரல்ல போவாங்க, எஸ்சிலே போவாங்க? இல்ல சார், எஸ்சி தான் போகும். ஆல் இந்தியா கோட்டால எஸ்சி தான் போகும். சரி சரி. ஓகே சார், கட் பண்ணிடுங்க சார். ரொம்ப தேங்க்யூ சார். சரி, பாய். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார், ரொம்ப நேரமா ட்ரை பண்றீங்க. வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க சார்? தூத்துக்குடி கோவில்பட்டியில. சொல்லுங்க சார். 524 பிசி சார். 524 என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? 524 சார். இல்ல, எதிர்பார்த்த மார்க் வந்திருக்கா, குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு சார். எவ்வளவு? ஒரு 25 to 30 மார்க்ஸ் சார். எல்லாருக்குமே எதுக்காக கேட்கறேன்னா, எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் 10 மார்க் 15 மார்க் 20 மார்க் குறைஞ்சுதான் வந்திருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்ததை விட முதல்ல ஒன்று சொன்னாங்க, அதை விட எதுக்காகனா ஓவராலா கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இன்னுமே இருக்கும். அதனால அதுக்காக தான் ரெஸ்பெக்ட் ஆஃப் த கேட்டகரி, பிசியா இருந்தாலும் பிசிஎம்மா இருந்தாலும் எஸ்சியா இருந்தாலும் எல்லாருக்குமே எதிர்பார்த்த விட 20 மார்க் 15 மார்க் 30 மார்க் வரை குறைஞ்சிருக்கு. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட்ல கிடைச்சிருங்க. என்னென்ன காலேஜ் சார் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? அது பார்க்கலாங்க, ரேங்க் லிஸ்ட் வருது. எப்படியும் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த லிஸ்ட் அது ஒரு லாஸ்ட்டாக ஒரு 20 காலேஜில் ஒரு 10 காலேஜில் கிடைச்சிருங்க. 30 காலேஜ்னா ஒரு லாஸ்ட் 12 காலேஜஸ்ல கிடைக்கும். கன்ஃபார்ம் கிடைச்சுமா சார்? கன்ஃபார்மாக கிடைக்கும், கன்ஃபார்மாக கிடைக்கும். தேங்க்யூ சார். ஓகே. வணக்கம் சார், சொல்லுங்க சார். தெரியும் சொல்லுங்க சார், எவ்வளோ மார்க் வருங்க சார்? 456 பாப்பா முதல்ல சொல்லிட்டு பார்த்து 440 தான் சொல்லுங்க சார். சார் ஒரி பண்ணாதீங்க, எல்லாருக்குமே குறைஞ்சுதான் வந்திருக்கு. யாருக்குமே 10 மார்க் கூடிச்சு 20 மார்க் கூடிச்சுன்னு சொல்லவே. இது வரைக்கும் அந்த ஃபோன் கால் எல்லாமே 10 மார்க் 15 மார்க் 20 மார்க் வரை குறையுது. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செல்ஃப் பிசியா எம்பிசியா? செல்ஃப் ஃபைனான்சியல் கிடைச்சிடும் சார், கண்டிப்பா கிடைக்கும். சரி சார், நேர்ல வந்து பாக்குறேன் சார். பாத்துக்கலாம் சார், பாத்துக்கலாம் சார். கோயம்புத்தூர் ஞாயிற்றுக்கிழமை வரவங்களா? சொல்லுங்க சார், கால் பண்ணுங்க, மீட் பண்ணிக்கலாம் சார். சரி சார், சரி சார், கண்டிப்பா வரோம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். கட் பண்ணிடுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க சார்? வணக்கம், திருச்சியிலிருந்து நான் சுரேஷன் பேசுறேன். என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க சார்? என்ன மார்க் வந்திருக்கு, குறைஞ்சிருக்கா, கூடி இருக்கா?
56 வந்துருக்கு சார். எம்பிசி சார். எம்பிசியில் எத்தனை மார்க் எதிர்பார்த்தீங்க? நான் வந்து 420 போட்டு பார்த்தாங்க சார். ஏற்கனவே வந்தது. ஓகே, குறைஞ்சிருக்கு. எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் எங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் சார். ஒரு டாப் 10 காலேஜ் கிடைக்காது, அதுக்கப்புறம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு இருக்குங்களா? வாய்ப்பு இருக்கும் சார். டிஸ்கஸ் பண்ணலாம் சார். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. 366 கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்போ எதிர்பார்த்த கல்லூரிகள் இந்த வருஷம் கிடைக்கிறது ரேங்கை பொறுத்து இருக்கு. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் பொதுவாக மார்க் எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு. வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் சார். என்ன சந்தேகங்க? ஒன்றும் இல்லை சார், நம்ம பையன் வந்து இந்த தடவை +2 முடிச்சுட்டு நீட் எழுதியிருக்காங்க. ஒரு 300-350 மார்க் எதிர்பார்க்குறாங்க. ஓகே. இப்ப அதர் ஸ்டேட்ல எல்லாம் வந்து இப்ப நம்ம செமி மேனேஜ்மெண்ட் மாதிரி கிடைக்குமா சார்? அது மேனேஜ்மெண்ட் கோட்டால போலாங்க. அது 15 ரூபா 14 ரூபா வரும்ல. நம்ம இது மாதிரி ஒரு 10 ரூபாக்குள்ள வர்ற மாதிரி வராது. அந்த மாதிரி கேட்டதுக்கு நம்ம போக முடியாது. அந்தந்த ஸ்டேட்ல மட்டும் தான் போக முடியும் சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ அதர் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் போக முடியும், கவர்மெண்ட் கோட்டால போக முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. வணக்கம், சொல்லுங்க சார். எங்கேருந்து பேசுறீங்க சார்? என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? என்ன மார்க் வந்திருக்கு? குறைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு. ஒரி பண்ணதுக்கு என்ன கேட்டகரி? பிசி செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும் சார். பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து ஒரு 500 கீழே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி உத்தேசிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. 470 வாய்ப்பு இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் நல்ல காலேஜ் கிடைக்கும், கவர்மெண்ட்டுக்கு பார்டர்ல இருக்குங்க. பார்க்கலாங்க, இப்போ பொறுத்து வந்து பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ. அப்போது எல்லாருக்குமே எதிர்பார்த்த விட மார்க் குறைஞ்சிருக்கு. அதனால் யாரும் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் யாரும் கிடைக்காது அப்படின்னு நல்லா ஃபீல் பண்ணாதீங்க. அப்ளிகேஷன் போடணும், அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ இனி வந்து உங்களுடைய ப்ராசஸ் கரெக்டாக பண்ணணும். அது எந்த ப்ராசஸாக இருந்தாலும், கவர்மெண்ட் கோட்டா பண்ணுறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா பண்ணுறீங்களா இருந்தாலும் ப்ராசஸை கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ கைடன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், ப்ரீமியம் கைடன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.